பழம்பெரும் கோவில்லாம் பாத்தீங்கன்னாக்கா 6 கால பூஜைகள் செய்வாங்க. இந்த 6 கால பூஜைகள் எல்லாம் செய்யறதுல ஏதாவது சூக்ஷ்மம், அதாவது ரகசியம் இருக்கா தெரிஞ்சுக்கணும். சரி, ஐயா சொல்றாரு, மனம்தான் உன் கோயில், அதுல தினமும் இறைவனை வச்சு பூஜை பண்ணுன்றாரு. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தினமும் 1 மணி நேரம் பண்ண சொல்ல. 1 மணி நேரம்ன்றது ஒரு அடையாளத்துக்காக தான். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பூஜை பண்ண சொல்றாங்க. அப்போ உங்க மனவண்டத்துல இறைவனை குடிக்கொண்டுட்டீங்கன்னா வெளியே போய் பூஜை பண்ணதில்ல. 6 கால பூஜையை நீங்க தொடர்ந்து பண்ணலாம். எதை வச்சு பண்ணுவீங்கன்னா உங்க மூச்சை வச்சு தான் நீங்க பண்ணியாகணும். ஏன்னா அதுதான் நீங்க, உங்களை வச்சு தான் நீங்க இறைவனை வழிபட முடியும். ஏன்னா இறைவனோட அடையாளம் தனியா எங்கேயுமே கிடையாது. நான் தான் இறைவன், இறைவன் தான் நான். அது நான் இப்போ உணரலை. ஏன்னா நான் ஒரு அடையாளத்தோட இருக்கிறேன். தியாகு அப்படின்ற ஒரு அடையாளத்தோட நான் இருக்கிற வரைக்கும் அதை உணர முடியாது. அப்போ இறைவனை தொடர்ச்சியாக நான் பண்ணணும். எப்போ என் மனன்ற கோயிலில் அவனை கட்டிட்டு, திருவண்ணூரில் ஒருத்தர் சொன்னார் இல்லையா, ராஜா ஒரு இடத்துல கட்டியிருந்தார் கோயில். ஆனால் அங்கெல்லாம் இறைவன் போல ஒருத்தன் மனக்கோயில் கட்டியிருக்காரு. அங்கே போய் இறைவன் எப்பா எனக்கு அன்னைக்கு வந்து கும்பாபிஷேகம் வச்சிருக்கான்ப்பா, நான் அங்கே தான் போனேன். இவ்வளோ பெரிய கோயில் கட்டிக்கிறேன், எங்கள் கோயிலுக்கு வராமல் கனவுல போய் சொல்கிறேன் இறைவன் எனக்கு ஒருத்தங்க கோயில் கட்டி வச்சிருக்காண்டா, நான் அங்கே தான் போவேன். நீங்கள் எப்பா நான் உனக்காக இவ்வளோ பெரிய கோயில் கட்டிக்கிறேன்னா, இதெல்லாம் கோயிலே இல்லைடா, அங்கே ஒருத்தன் கட்டிருக்கா அதான் கோயில். இவ்வளோ பெரிய கோயில் கட்டுறேன், அந்த கோயில் இல்லைன்னா அப்போ அவ்வளோ அதோட சிறப்பாக பண்ணிக்கிறாங்களா? அங்கே ஊரில் வந்து எனக்கு யாரும் கோயில் கட்டிருக்கானா? யாருமே இல்லைப்பா. கோயில் எங்கே இருக்குது? யாருமே இல்லை. இங்கே ஒரு பைத்தியக்காரன் ஒருத்தர் இருக்கிறான்ப்பா, அவன் தான்ப்பா இறைவன் மனசுக்குள்ள கோயில் கட்டியிருக்காரு. இப்போ நானும் எப்படி இருக்கிறோம்னா என் மனசுக்குள்ள இறைவனை வச்சிருக்கணும். கோயிலை கட்டி 6 கால பூஜை நான் அங்கே பண்ணோம்னா எனக்கு முக்தி மோட்சம் எல்லாமே கிடைக்கும். அப்போ நம்ம எப்படி பண்ணோம்? கோயிலை விழுந்து வணங்குறதுனால பிரயோஜனம் கிடையாது. அதெல்லாம் ஒரு அடையாளம் தான். அங்கே என்ன நடக்குதோ அதெல்லாம் நமக்குள்ள நடந்தால் நாமளும் இறைநிலையை அடைய முடியும். அதுதான் உண்மை. அதுக்காக தான் அங்கெல்லாம் அடையாளமாக தான் வகிச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு, சிவன் வந்து ஆதியோகின்னு சொல்ற ஒரு பேர் இருக்கு. அவர் எப்பவுமே பாத்தீங்கன்னாக்கா நிஷ்டையாவும் தியான நிலையாவும் இருப்பார். நம்மளை படித்தவர், எல்லாமே தெரிஞ்சவர், அவரே எப்பவுமே தியான நிலையா இருக்காருனாக்கா அவர் எதை நோக்கி தியானம் பண்ணிட்டு இருக்காரு? ஒருத்தர் கேட்டாரு, ஏம்மா நான் தவம் இருக்கிறேன், காரணம் என்ன? நான் நல்லா இருக்கணும், எனக்கு மறுபிறவி வேண்டாம் அப்படின்னு தானே தவம் இருக்கிறேன். இங்க எல்லாரும் அதுக்காக தானே வந்திருப்பீங்க. போதும் ஜென்மம், இன்னொரு வாட்டி பிறக்கணும், நான் தவம் பண்றோம், இந்த ஜென்மம் இதோட போயிடணும் அப்படின்னு தான் தவம் பண்ணணும். அப்ப சிவபெருமான் இந்த வேஷம், சிவபெருமான வேஷம் இதோட போயிடணும் நான் தவம் பண்ணாரு இல்ல, அவர் நமக்காக தவம் இருக்கிறார். இறைவனே தவம் இருக்கிறான்னா அப்ப நான்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு அடையாளமா அவரே வாழ்ந்து காட்டுறாரு. ஏன்னா அவரோட உண்மை சொரூபத்தை நம்மளால உணரவே முடியாது. இறைவனா இருக்கிற வரைக்கும் நம்மளால உணரவே முடியாது. ஏன்னா மாசற்ற ஜோதி, மலர்ந்த மலர்ச்சுடர்ன்றாங்க. ஜோதி பாடம் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. நீங்க பார்த்த காட்சியில புகை வந்துதா? ஜோதினா புகை வரும் இல்லையா? புகை வந்துதா? வரல. அதுதான் மாசற்ற ஜோதி. அப்ப எங்க இருந்தது? அதெல்லாம் நமக்குள்ளதான் இருக்கு. அப்ப இறைவன்றவன் செஞ்சே காட்டுறான். குருவானவரே வாழ்ந்து காட்டுற மாதிரி இறைவன்றவன் அது தவத்திலே இருக்கிறான். இறைவனே தவத்தில் இருக்கும்போது இறைவனை சிவா சிவா சிவான்னு சொல்ற நாம எப்படி இருக்கணும்? அதே தவக்கோலத்தில் தான் இருக்கணும். எப்படிலாம் இருக்கணும்? எப்படிலாம் இருக்கணும் சாமி? காலையில எழுந்து 1 மணி நேரம் பண்ணிட்டு அதோட அப்படி தூக்கி போட்டுட்டு போயிடலாமான்னா அப்படி கிடையாதுப்பா. எப்படி இருக்கணும்? கூடி பிரிந்து விட்ட கொம்பனையை காணாமல் தேடி திரிபவன் போல் இருப்பது எக்காலம் அப்படின்றாரு. யார் சொல்றது? பத்ரகிரியார் சொல்றாரு. கூடி பிரிந்து விட்ட கொம்பனையை காணாமல். புரியுதுங்களா? மனைவி கூட இரவு கூடி பிரிஞ்சுட்டாங்களாம். திடீர்னு கண்ணை வச்சு பார்த்தா மனைவி காணணுமா? மனைவி காணணும் சும்மா இருப்பாங்களா? எங்கே போய் விட்டுருப்பாங்க? அவனுக்கு பக்குன்னு இருக்கும், எங்கடா பொண்டாட்டியை காணும் தேடுற மாதிரி நாம இறைவனை ஒரு கணம் கூட விடாம தேடணுமா? கூடி பிரிந்து விட்ட கும்பனையை காணாமல் தேடி திரிபவன் போல். மனைவி காணணும் ஒருத்தர் எப்படி தேடுவானோ அந்த மாதிரி இறைவனை ஒரு செகண்ட் நான் நினைக்கலாம் கூட தேடி திரியணுமா? கண் இமைக்கும் நேரத்தில் கூட அவனை சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்றாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு பரிபக்குவ நிலைக்கு நமக்கு வருமானம் வராது. ஆனால் தொடர்ந்து முயற்சி பண்ணோம்னா அந்த